ஏவா வேலுவை போய் நீங்க பிடிச்சு பேசி விசாரிக்கும் போது அவரு என்ன சொல்லுவாரு? நேர ஸ்டாலின் காருவை கை காணிக்க மாட்டாரா? அவருக்கு போகக்கூடிய பணம் அவரு மட்டுமே எடுப்பாரு. பங்கு இங்க தானே வரும். அதனாலதான் அவங்க இது பண்ண மாட்டேங்கிறாங்க. கருணாபுரத்துல என்ன நடந்துன்னு நினைக்கிறீங்க? அங்க சாராய ஒரு டாஸ்மாக மூடினதனுடைய நோக்கமே கள்ளச்சாராயம் விற்கிறதுக்கு தான். திராவிட கழக தலைவர் வீரமணி அவர்கள் இது பாராட்டுக்குரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா நடவடிக்கை எடுத்துக்காருன்னு சொல்லிட்டு பாராட்டியிருக்காரு. அந்த சைக்கிள் திருடனுக்கு நான் ஒரு சின்ன இது மட்டும் நான் சொல்றேன். அவருக்கு எடுத்தவாய் நத்தம் கிராமம் இருக்குல்ல, அந்த இதுல வந்து பெரியசாமி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இப்போ வந்து இப்போ இந்த ஏப்ரல் மாசம் 24ஆம் நினைக்கிறேன் அவர் வந்து காலமானார். 84 வயசுன்னு நினைக்கிறேன். ரொம்ப வயசானவர். அவர் என்ன பொறுப்புல இருந்தார் தெரியுமா? கள்ளக்குறிச்சி மாவட்ட தீகா அமைப்பாளர். ஈவேரா திடல் இருக்குல்ல, தினத்தந்தி அலுவலகத்துக்கு அடுத்த காம்பவுண்டு அவங்க காம்பவுண்டு தான். அதுக்கு உள்ளால ஒரு கல்யாண மண்டபம் இருக்கு. அங்க வந்து இந்து முறைப்படி கல்யாணம் நடக்குது. நம்புறீங்களா நீங்க? இவன் கடவுள் மறுப்பாளர்னு சொல்ல என்ன இது? கொள்கை வேறையா, அது வேறையா? வீரமணிகிட்ட கேளுங்க. இந்த வீரம் அதுக்கு தான் நான் அந்த வீரமணி சப்ஜெக்ட் எடுத்தேன். இந்து முறைப்படி நடக்குதாங்க. இந்து முறைப்படி நடக்குது. எல்லாம் வச்சு என்ன சின்னம் சொல்லிட்டு இந்து முறைப்படி கல்யாணம் மட்டும் நடக்கல. அந்த மார்வாடிகள்னு சொல்லுவோம்ல, வட இந்தியர்கள், அவங்க திருமணமும் அங்க நடக்குது. மு.க. ஸ்டாலின் கூட அவங்க அப்பாவுக்கு கொள்கையை கரெக்டா பின்பற்றல. ஆனா உதயசூரியன் எம்எல்ஏ பின்பற்றிட்டு இருக்காரு. அது தெரியுமா? வெளியே தெரியாது. என்ன கொள்கை? என்ன கொள்கைன்னா, பொண்டாட்டி வந்து டீச்சர், அந்த அவருடைய மனைவி வந்து டீச்சர். ஆமா, அந்த மனைவி கூட வேலை பார்த்தது இன்னொரு டீச்சர் அம்மாவே ஆட்டை போட்டு வந்துட்டார். கல்யாணம் பண்ணிட்டார். 2வது பொண்டாட்டி. அடுத்து அங்கே கண்ணினி இன்னும் ஒரு கட்சியில வந்து அவங்க கல்யாணம் பண்ணாம இருந்தவங்க. அவங்கள சங்கராபுரம் தொகுதியில 2006 இவர் தான் கொண்டு எம்எல்ஏ நிக்க வச்சார், உதயசூரியன். அந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் கட்சி மேலிடத்துல கருணாநிதி இருக்கும் போதே. இப்ப கண்ணுக்குட்டி அப்புறம் பன்னிக்குட்டின்னு ஒரு 4 பேரை சேர்த்து இப்போ பலிகடை ஆக்கி இதோட முடிச்சுனாங்க. எங்க 2021 23லயும் இதே மாதிரி 22 பேர் சேர்த்தாங்க. அன்னைக்கு நான் வந்து சர்வாதிகாரியா மாறிடுவேன்னு சொன்னாரு. இன்னுமா ஆகல. ஆக வேண்டியதானே சர்வாதிகாரியா? ஒண்ணும் கிடையாது. பில்டப். வாய்னால வடை சுடுவாங்க, முதலமைச்சர் சுடுவாரு, மக்களை நல்லா ஏமாத்துருவாரு. ஒரு நாடகம் போட்டுட்டு இருக்காங்க. தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். நான் வணக்கம். 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 தாமரை சொந்தங்களுக்கு எனது பணிவான வணக்கம். தமிழக சட்டசபையில ஆளும் திமுக அரசாங்கம் இந்த ஒரு வருடத்துல வந்து மதுவால மட்டும் சுமார் 45,000 கோடி வருமானம் ஈட்டியதாக வந்து ஒரு சாதனை படைச்சதாக வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது 45,855 கோடியே 67 லட்சம் ரூபாய்க்கு வந்து மதுபானம் வித்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சாதனையாக அதை வந்து பட்டியலிட்டிருக்காங்க சட்டசபையில. அதை விட கூடுதலா அடிஷனலா ஒரு தகவலும் சொல்லியிருக்காங்க. 1734.54 கோடி ரூபாய் இந்த ஒரு ஆண்டுல அதிகமா வியாபாரம் நடந்திருக்கு. இதுல அப்படின்னா என்ன அர்த்தம்? சாராயம் வித்ததுல இவ்வளவு தூரம் அதிகமா நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழகத்துல இளம் பெண்கள் தாலி அறுத்தது அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அதுதானே உண்மை. அதான் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவே இதுக்கு சாட்சி. ஆனா உண்மையிலே வந்து சாதனை எது தெரியுமா? சாதனை, உண்மையான சாதனை கடந்த இதே 2023, 24 இந்த ஓராண்டுகள்ல அமுல், அதாவது குஜராத் மாநிலத்தினுடைய அவங்க வந்து 12,880 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டிருக்காங்க. அதுதான் ஆக்கப்பூர்வமான வளர்ச்சியா தானே. இங்கேயும் ஒரு பால் கம்பெனி வச்சிருக்கோம். அதுக்கு ஒரு கொழுப்பு திருடன் ஒருத்தரை உண்டுமை அமைச்சராக வச்சிருக்காங்க, மனோ தங்கராஜ். இங்க என்ன நடக்குது? அதை மூடு விழா நடத்துறதை நோக்கி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா குஜராத்ல அவங்க தமிழ்நாடு வரைக்கும் வந்துட்டாங்க. வந்து இங்க பால் கொள்முதல்லையும் அவங்க இறங்கிட்டாங்க. அமுல் பொருட்களை விற்கிறதுலையும் தமிழ்நாடு முழுக்க அவங்க பிரபலமாயிட்டே இருக்காங்க. மக்கள் அதை நம்புறாங்க. ஆவினை விட அமுலை நாங்க நம்புறாங்கன்னு என்ன அர்த்தம்? அவன் தரமா கொடுக்குறான், கரெக்டா பண்றான், எல்லாம் செய்யறான், அதுல ஊழல் இல்லை, அதான அர்த்தம். இங்க அப்படி இல்லை. எல்லாரையும் ஊழல், கமிஷன் எல்லாம் பண்ணி எடுத்து நாசம் பண்றாங்கன்னு அர்த்தம். பாருங்க, இவங்க டாஸ்மார்க்ல இந்த அளவுக்கு விற்கிறத சாதனையா சொல்றாங்க. நீங்க ஆவின்ல இந்த மாதிரி சாதனை படிச்சிருக்குன்னு சொன்னா அது கொஞ்சம் ஆரோக்கியமானதா இருந்திருக்கும். அடுத்த பாயிண்ட், இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ண ஆரம்பிச்ச பிறகுதான் தமிழகத்துல வந்து அதாவது கள்ளச்சாராய போன வருஷம் 22 மரக்காணத்துலையும் செங்கல்பட்டு மாவட்டத்திலையுமே சேர்ந்து 22 2023 மே மாசத்துல நடந்துச்சு. இந்த வருஷத்துல வந்து 2024 ஜூன் மாசத்துல கள்ளக்குறிச்சியில. இல்ல, ஒரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னாக்க டாஸ்மார்க் இருக்கும் போதே கள்ளச்சாராய மரணம் இவ்வளவு இருக்கு, டாஸ்மார்க் இல்லாத போகும் பட்சத்துல எவ்வளவு இருக்கும் அப்படின்ற ஒரு பார்வை வந்து திமுக தரப்பினர் வைக்கிறாங்க. ஆமா, இப்பவுமே வைக்கிறாங்க. அது என்ன சொல்றாங்கன்னா, அந்த கள்ளக்குறிச்சி கருணாபுரத்துல வந்து கள்ளச்சாராய சாவு நடக்க காரணமே அதுக்கு பக்கத்துல இருந்த டாஸ்மாக மூடினதுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது கருணாபுரம் வந்து என்ன கள்ளக்குறிச்சியினுடைய ஒரு மையப்பகுதி தான். அங்கேதான் வந்து அதாவது போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு,
அதாவது போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, அந்த ஜன்னல்ல இருந்து பார்த்தா கருணாபுரம் தெரியும். நீதிமன்றத்துக்கு சவுத்துல இருந்தே கருணாபுரம் ஸ்டார்ட் ஆரம்பிக்குது. ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குது, தாலுகா ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குது, இவ்வளவு அரசாங்க நிறுவனங்கள் எல்லாம் அலுவலகங்கள் எல்லாம் அங்கே தான் இருக்குது. எல்லாத்துக்கும் மையப்பகுதியில் தான் இது இருக்குது கருணாபுரம். ஆனால் அங்கே தான் கள்ளச்சாராயம் வருஷ கணக்காக வித்துட்டு இருக்காங்க. முக்கியமாக என்ன சொன்னால் அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்குது, அந்த பஸ் ஸ்டாண்ட் அந்த பேருந்து நிலையம் பக்கத்தில் வந்து இருந்த டாஸ்மார்க்கை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது க்ளோஸ் பண்ணதுனால இங்கே கள்ளச்சாராயம் விற்கிறதாக இப்போ ஒரு தகவல் இந்த விசாரணையெல்லாம் நடத்தும் போது ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. நான் உங்களுக்கு நல்ல அனுபவம், நல்ல ஒரு முக்கியமான ஒரு தகவல் உங்களுக்கு நான் இதில் சொல்கிறேன். இதில் இதுக்கு உண்மையிலே அங்கே என்ன நடந்துங்கிறதுக்கு எடுத்தவாய் நத்தம்னு ஒரு கிராமம். இது வந்து அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த கல்வராயன் மலையினுடைய அடிவாரத்தில் வருது இந்த கிராமம். ஒரு 5000 வீடுகள் அதில் இருக்கதா சொல்கிறாங்க. 5000 வீடுகள் அப்படின்னா மிகப்பெரிய கிராமம், 10,000 மக்கள் தொகைக்கு மேலே உள்ள ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் டாஸ்மாக் கிடையாது. ஏன் கிடையாது தெரியுமா? அங்கே ஏதோ இது அந்த கிராமம் மட்டும் கிடையாது, இன்னும் பல்வேறு கிராமங்களில் இதே மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் அந்த எடுத்தவாய் நத்தம் கிராமத்தில் வந்து அது உதாரணத்துக்கு நான் அதை எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். அங்கே வந்து இது வரைக்கும் டாஸ்மார்க்கே வைக்கல. ஏன்னா அங்கே இப்போ மது விலக்கு அமுல்ல இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்படிலாம் கிடையாது. மலையில் வடிக்கிற சாராயத்தை, கள்ள சாராயத்தை அங்கே விற்கணுங்கிறதுக்காக வேண்டி அங்கே இந்த டாஸ்மாக் வைக்கல. அதே தான் அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசனும் போராட்டத்தின் போது பதிவு பண்ணியிருக்காரு. நான் அமைச்சராக இருக்கும்போதே அந்த ஏரியாலெல்லாம் கள்ளச்சாராயம் விற்பனை இருந்திருக்கு. ஆமாம், உண்மைதான். 70 வருஷமா நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த மலையில் கல்வராயன் மலையில் 177 கிராமங்கள் இருக்குது, 30,000க்கு மேலே மக்கள் தொகை இருக்காங்க. 70 வருஷமா சாராயம் அங்கே வடிக்கிறது தான் அவங்க முக்கியமாக அதை செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த சங்கராபுரம் தொகுதி எம்எல்ஏ அவர் வந்து உதயசூரியன் பேர் அவருக்கு. அவர் வந்து சங்கராபுரம் தொகுதியில் மட்டும் இப்போ 2வது தடவை எம்எல்ஏ இருக்கார். மொத்தத்தில் அவர் 5வது தடவை இருக்கார் எம்எல்ஏ. சின்ன சேலம் சங்கராசுரம் மாற்றி இருந்து இப்போ 5வது தடவையாட்ட அவர் எம்எல்ஏ இருக்கார். இவர் வெறும் திமுக எம்எல்ஏ கிடையாது, கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட திமுக செயலாளர்னா அவர் தான். இன்னொரு முக்கியமான சட்டமன்ற தொகுதி அதிகமாக வந்து கள்ளச்சாராயம் விற்கக்கூடியது வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்குள்ளால ரிஷிவந்தியம். ரிஷிவந்தியத்தில் யார் வந்து எம்எல்ஏன்னு பார்த்தீங்கன்னா வசந்தம் கார்த்திகேயன். அவர் வந்து சாதாரணமாக திமுகவினுடைய எம்எல்ஏ மட்டும் இல்லை, கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட திமுகவினுடைய செயலாளர் அவர் தான். அவர் 2வது தடவை அவர் எம்எல்ஏ இருக்கார். இந்த 2 எம்எல்ஏக்கும் தெரியாமல் மலையில் எவனுமே போக முடியாது. போலீஸ்காரங்க ரைடு நடத்தணும் மேலே போனால் உதயசூரியன்ட்ட பெர்மிஷன் வாங்கணும். இவர் சொன்னாதான் மேலே போக முடியும். இப்படி வச்சிருக்காங்க. இதில் நான் எடுத்தவாய் நத்தம் கிராமம் சொன்னோம்ல, இது மாதிரி பல்வேறு கிராமங்களில் வந்து கள்ளச்சாராயத்துக்காக ஏலம் விட்டுருக்காங்க. ஏலம் விட்டு அந்த ஊர் சார்பில் ஏலம் விட்டு அதை யார் பிடிக்கிறாங்களோ அவங்க தான் அந்த ஊரில் கள்ளச்சாராயம் விற்கணும். போலீஸ்காரங்க உள்ளே போக மாட்டாங்களாம், போகக்கூடாது. இது யார் போட்ட உத்தரவுன்னு நினைக்கிறீங்க? எடுத்தவாய் நத்தம் உதாரணத்துக்கு எடுத்தவாய் நத்தம் கிராமம் வந்து சங்கராபுரம் தொகுதிக்குள்ளால வருது, உதயசூரியன் போட்ட உத்தரவு இது. அவங்க தான் இதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்போ கள்ளச்சாராய வியாபாரி யார் வடிக்கிறது யாருன்னு நினைக்கிறீங்க? ஒரு பக்கம் வந்து உதயசூரியன் எம்எல்ஏ அடுப்பு போட்டு வடிக்கிறாரு, இன்னொரு பக்கம் வந்து வசந்தம் கார்த்திகேயன் எம்எல்ஏ அடுப்பு போட்டு வடிக்கிறார். இந்த 2 பேருக்குடைய முதலாளி யாருன்னு நினைக்கிறேன்? ஏவா வேலு, அமைச்சர், மூத்த அமைச்சர்ல ஒரு ஆளு, செல்வாக்கு படைத்த அமைச்சர். எல்லாரும் சொல்றாங்க ஏவா வேலை காப்பாற்றுறதுக்காக ஆளும் திமுக அரசாங்கம் தீவிரமா செயல்படுது, சிபிஐ விசாரணை எப்படியும் கொடுத்துடக்கூடாது அப்படின்றதுல திமுக அரசாங்கம் உறுதியா இருக்காங்க. நான் அப்படி நினைக்கல. ஏவா வேலுவை நீங்க பிடிச்சு பேசி விசாரிக்கும் போது அவரு என்ன சொல்லுவாரு? நேரே ஸ்டாலின் காருவை கை காணிக்க மாட்டாரா? அவருக்கு போகக்கூடிய பணம் அவர் மட்டுமே எடுப்பாரு, பங்கு இங்க தானே வரும். அதனாலதான் அவங்க இது பண்ண மாட்டேங்கிறாங்க. கருணாபுரத்துல என்ன நடந்துன்னு நினைக்கிறீங்க? அங்க சாராய ஒரு டாஸ்மாக மூடினதனுடைய நோக்கமே கள்ளச்சாராயம் விற்கிறதுக்கு தான். அங்க மட்டும் இல்ல, கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல பல்வேறு இடங்கள்ல இதுதான். பல தகவல்கள் அங்க இருந்து வந்துட்டு இருக்கு. ஆனா எதுவுமே முதலமைச்சருக்கு தெரியல, எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியல. எடப்பாடி பழனிசாமிக்கு ஊருக்கும் கள்ளக்குறிச்சிக்கும் எவ்வளவு தொலைவுன்னு நினைக்கிறீங்க? 50 கிலோமீட்டர் தான். இவர் ஒரு முன்னாள் முதலமைச்சர். கல்வராயன் மலையில என்ன நடந்துன்னு தெரியாதா அவருக்கு? ஜெயலலிதா அந்த அம்மா இருக்கும்போது அடக்கி வாசித்திருக்காங்க. கள்ளச்சாராய ஊழல் வடித்தது எல்லா அப்பவும் இருந்திருக்கு. கம்மி அதை கொஞ்சம் அடக்கி வாசித்து பெரிய அளவில் பிரச்சனை இல்லாத அளவுக்கு அவங்க பார்த்துக்கிட்டாங்க. ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு எடப்பாடி வந்தோடனே இன்னும் கொஞ்சம் நல்லா வச்சுக்கிட்டாங்க. ஆனால் சாவு எதுவும் வராதனால வெளியே தெரியலை. இப்போ திமுக ஆட்சிக்கு வந்த உடனே 2 பேரும் ருத்ரதாண்டம் ஆடுறாங்களாங்க, ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் வசந்தம் கார்த்திகேயன் அப்படின்னா வசந்தம் கார்த்திகேயன்கிறது யார்? இல்லை, அந்த வழக்கில் அதிமுக நிர்வாகியும் கைது செய்யப்பட்டிருக்காருல்ல. இது கீழ்மட்டம் சார். இது ஓகே, சாராயம் வித்தவனா முக்கியம். எதுக்கு இவங்க வந்து கள்ளச்சாராயம் விஷச்சாராயம்னு உருட்டிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? கள்ளச்சாராயம்னு சொன்னா வடிச்சது எவனு சொல்லணும். நீங்க விஷச்சாராயம்னா அது கலக்கல் சாராயம். இது வந்து மெத்தனால்ல வந்து கலந்தாங்க, 1 லிட்டர் மெத்தனால்ல 100 லிட்டர் தண்ணியை கலந்து அது சாராயமா மாறுது, போதை தருதுங்கிறது ஒரு இது சொல்றாங்க. அந்த அடிப்படையில வித்தது. அப்போ நீங்க வந்து கண்ணுக்குட்டியோட நிப்பாட்டிடுவீங்க. கண்ணுக்குட்டி மாதேசு அவரு கொடுத்தாரு இவரு கொடுத்தாரு அப்படியே உருட்டிட்டு அதுக்குள்ளே நிப்பாட்டிடுவீங்க.
கள்ளச்சாராயம்னு சொன்னா நேரே நீங்க வந்து எங்க வடிச்சேரி போனப்போ கல்வராயன் மலையில போய் நீங்க ஆரம்பிக்கணும். கல்வராயன் மலையில யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா அங்க வசந்தம் கார்த்திகேயனும் அப்புறம் வந்து உதயசூரியன் எம்எல்ஏ இருக்காரு. இப்போ 2 பேர்த்தையும் பிடிச்சி விசாரிக்கணும். நீங்க 2 பேர்த்தையும் பிடிச்சி 4 மிதி கொடுத்தீங்கன்னா அவர் வந்து ஏவாவேல் தான் எங்க ஓனரு, எங்களுக்கு பக்கமலமா இருக்குது செஞ்சு சிபிசிஐடி விசாரிக்கத்துல என்ன பிரச்சனை இருக்கு? சிபிசிஐடி தான் வந்து பயங்க வயல் பிரச்சனை இருக்குல்ல, அந்த குடிநீர்ல மலத்தை கலந்தாங்கல்ல, அது சிபிசிஐடி தான் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. என்னத்தான் நீங்க இது வரைக்கும் கண்டுபிடிச்சீங்க? சிபிசிஐடிக்கு யாரு கட்டுப்பாட்டுல இருக்குது? மு.க. ஸ்டாலின் கட்டுப்பாட்டுல இருக்கு. அவர் தான் அந்த துறையினுடைய அமைச்சரா இருக்காரு. எந்தாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சதா சொல்லுங்க. சிபிசிடியா இருந்தாலும் சரிதான், இல்லைன்னா லஞ்ச ஒழிப்பு இதா இருந்தாலும் சரிதான், அவங்க அதிகாரிகள் ஏதாவது ஒரு இதுல லஞ்சம் வாங்கினாங்க, அதை போய் பிடிச்சாங்கன்னா அது மட்டும் கரெக்டா அந்த விசாரணை நடக்கும். திமுக காரன் யாராவது பிடிச்சிருக்காங்களா இது வரைக்கும்? அப்ப இந்த விவகாரத்துல ஸ்டாலின் அவர்களுடைய நடவடிக்கை சரியில்லைன்னு சொல்றீங்களா நீங்க? அது தெரிஞ்சதுன்னா அவங்க சிபிசிஐடி விசாரணையோட நிப்பாட்டம்னு நினைக்கிறாங்க. திராவிட கழக தலைவர் வீரமணி அவர்கள் இது பாராட்டுக்குரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா நடவடிக்கை எடுத்துக்காருன்னு சொல்லிட்டு பாராட்டியிருக்காரு. அந்த சைக்கிள் திருடனுக்கு நான் ஒரு சின்ன இது மட்டும் நான் சொல்றேன். அவருக்கு எடுத்தவாய் நத்தம் கிராமம் இருக்குல்ல, அந்த இதுல வந்து பெரியசாமி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இப்போ வந்து இப்போ இந்த ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி நினைக்கிறேன் அவர் வந்து காலமானார். 84 வயசுன்னு நினைக்கிறேன். ரொம்ப வயசானவர். அவர் என்ன பொறுப்புல இருந்தார் தெரியுமா? கள்ளக்குறிச்சி மாவட்ட தீக அமைப்பாளர். அவர் எந்த கிராமம்னு நான் சொன்னா எடுத்தவாய் நத்தம். அங்கதான் வந்து சாராய டாஸ்மார்க் இல்லாம அதை கள்ளச்சாராயம் விற்கிறதுக்காக ஏலம் விட்ட ஒரு கிராமம் அந்த கிராமம். அந்த கிராமத்தை சேர்ந்ததான் இவரு. அந்த தீகாவினுடைய தலைவர் தான் இந்த சைக்கிள் திருடன் வீரமணி. இவர் சொல்றதை நீங்க எந்த கணக்கில் எடுப்பீங்க? நேர்மையான ஆட்சி நடத்துறாருன்னு சொல்றாரு. என்ன நேர்மையான ஆட்சி? எதிர்கட்சிகள் அரைவேக்காட்டுத்தனமா குரல் கொடுக்குறாங்க. இவரு கால் வேக்காட்டுத்தனமா அறிக்கை விட்டு கிடக்கு. அதுதானே சொல்ல முடியும். இவருக்கு என்ன யோக்கியதை இருக்கு? இவருக்கு சமூக நீதியை பத்தி நல்லா சொல்லுவார் சார். இவரு இந்த ஆளு சமூக நீதியை பத்தி இவரு அதுக்குதான் மொத்த குத்தகைக்கு இவங்க எடுத்து வச்சிருக்கதா சொல்லுவாரு. அப்படியே நீங்க வல்லத்துக்கு போங்க. திருச்சி பக்கத்துல வல்லத்துல வந்து ஒரு பெரிய காலேஜ் ஒன்று வச்சிருக்காங்க. அது தீகா வந்து நேரடியாவே அதை அறக்கட்டளையில இருந்து நடத்திட்டு இருக்காங்க. அங்க வந்து இடஒதுக்கீடு கிடையாது தெரியுமா? மாணவர் சேர்க்கையிலையும் கிடையாது, ஆசிரியர்களுக்கு பணி அமர்த்துற இடத்துலையும் கிடையாது. ஏன் எஸ்சிக்கு ஒரு 50% கொடுக்க வேண்டியதானே? நீங்க அவங்கள நாங்க தான் எல்லாம் சமூக நீதியை காப்பாளர் தானே சொல்றீங்க, கொடுக்க வேண்டியதானே? இடஒதுக்கீடே கிடையாது, எஸ்சிக்கே கிடையாது. எஸ்சி படிக்கிற மாணவர்களுக்கு ஏதாவது சலுகை கொடுக்கலாம்ல? அது ஒரு சின்ன இது கூட கிடையாதுங்க. அண்ணா அறிவாலயத்துல அசைவுமே அலோடு கிடையாதான். சாப்பாடு, என் உணவு, என் இது எல்லாம் சொல்லுவாங்க. எல்லாம் என் உரிமை எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இங்க மட்டும் இல்ல, திருச்சியில இருக்கக்கூடிய அங்க ஒரு கல்யாண மண்டபம் வச்சிருக்காங்க, கட்டி கொடுத்து வாடகை வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவேரா திருடல் இருக்குல்ல, இஸ்லாமியர்களுக்கும் அனுமதி இல்லைன்ற மாதிரி ஒரு ஆடியோ வந்து நம்ம பார்த்தோம்ல, அந்த மாதிரி பார்த்தோம். ஈவேரா திடல் இருக்குல்ல, தினத்தந்தி அலுவலகத்துக்கு அடுத்த காம்பவுண்டு அவங்க காம்பவுண்டு தான். அதுக்கு உள்ளால ஒரு கல்யாண மண்டபம் இருக்கு. அங்க வந்து இந்து முறைப்படி கல்யாணம் நடக்குது. நம்புறீங்களா நீங்க? இவன் கடவுள் மறுப்பாளர்னு சொல்ல என்ன இது? கொள்கை வேறையா, அது வேறையா? வீரமணிகிட்ட கேளுங்க. இந்த அதுக்கு நான் அந்த வீரமணி சப்ஜெக்ட் எடுத்தேன். இந்து முறைப்படி நடக்குதாங்க. இந்து முறைப்படி நடக்குது எல்லாம் வச்சு என்ன சின்னம் சொல்லிட்டு இந்து முறைப்படி கல்யாணம் மட்டும் நடக்கல. அந்த மார்வாடிகள்னு சொல்லுவோம்ல, வட இந்தியர்கள், அவங்க திருமணமும் அங்க நடக்குது. அவங்களுக்கு தேவை பணம். எத்தனை 2-3 லட்சம் ரூபாய் ஏதோ வாடகை யாரு கொடுத்தாலும் கொடுப்பாங்க. அங்க வந்து அந்த ஆவி எழுப்புதல் கூட்டம்லாம் நடக்குவாங்க. கிறிஸ்தவ இதுல ஒரு இந்த புரோட்டஸ்டாண்ட் இதுல இருந்து எழுப்புதல் கூட்டம் எல்லாமே நடத்திட்டு நடப்பாங்க. இதெல்லாம் அங்க நடந்திருக்கு. நான் அங்கதானே இருந்தேன், எனக்கு தெரியும். அதுக்குள்ள சுத்திட்டு வந்தெல்லாம் தெரியும். சாத்த பண்ணி ஒருத்தர் இருந்தார் சார், இப்பவுமே இருப்பார், எங்க ஒரு இடத்துல இருப்பார். அவரு சாத்த பண்ணி ஒருத்தர், நல்ல மனிதர். அவர் வந்து அங்க நீங்க இப்பவும் இந்த ஈவேரா திடலுக்குள்ள போனீங்கன்னா அங்க ஒரு லைப்ரரி இருக்கும். அது லைப்ரரி ஒன்று வச்சிருப்பாங்க. உள்ள போனோன்னு அந்த சிலைக்கு அடுத்து அந்த இடது பக்கத்துல அது இருக்கும். உள்ள நம்ம நுழையும் போது அந்த இடத்துல ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, ஒரு பழைய பில்டிங் இருந்துச்சு. ஒரு 2004 அதுக்கு முன்னாடி 2001-2 அந்த காலகட்டம் வச்சிருங்க. அந்த சாத்தப்பன்கிறவர் அந்த ஹோட்டலை நடத்திட்டு இருந்தார். ஒரு சின்ன சாதாரண ஒரு ஹோட்டலாக தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து தினத்தந்தி பில்டிங்கில் தான் மேலே தங்கியிருந்தேன். அங்கே தான் போய் சாப்பிடுவோம். ஏன்னா அங்கே வந்து அந்த வெளியே தான் சாப்பிடணும் நாங்கள்லாம். அதெல்லாம் அங்கே போய் தான் காலையில் டிஃபன் சாப்பிடுவோம், நைட்டு அங்கே போவோம், இல்லை மத்தியானம் அங்கே போவோம். நைட்டு வெளியே இன்னொரு இடத்துக்கு போவோம், மத்தியானம்லாம் அங்கே போய் தான் சாப்பிடுவோம். அந்த மாதிரி சாத்தப்பன் நடத்திருந்தார். நான் அப்புறம் வேலையெல்லாம் விட்டு ஒரு 2009-10 அந்த காலகட்டத்தில் ஒருக்கா போகும்போது அந்த வாசலில் சைக்கிளை வச்சு டீ வித்துட்டு இருக்காரு. இந்த சாத்தப்பன் யாருன்னா தஞ்சாவூர் ஏரியாவை சேர்ந்தவர். அவங்க அப்பா அவங்க குடும்ப சொத்து அவ்வளோத்தையும் தீக்காக எழுதி வச்சு விட்டார். எழுதி வச்சதுனால இவருக்கு ஒண்ணுமே இல்லை, தெருவுக்கு வந்துட்டார் இவர் சாத்தப்பன். வந்தனால இந்த டீ கடையை நடத்தட்டுன்னு சொல்லி உள்ள கொடுத்து ஒரு சின்ன ஹோட்டல் நடத்திட்டு இருந்தார். அந்த ஹோட்டலை வந்து அப்படியே மாற்றி இவங்க லைப்ரரியில் வைக்க போறோம்னு சொல்லி அவரை அங்கேருந்து அடிச்சு துரத்திட்டாங்க. கடைசியில் அந்த வாசலில் நின்று சைக்கிளை வச்சு டீ வித்துட்டு இருந்தார். 2010-11 அந்த வருஷத்துல ஒருக்கான அந்த பக்கமாக போகும்போது அவரை பார்த்தோன்னா நமக்கு, ஏன்னா அந்த முன்கதை வந்து எனக்கு தெரியும். அங்கே நம்ம சாப்பிடும் போதெல்லாம் அதை இவர் யாரு என்ன யாருன்னு சொல்லும்போது இவ்வளவுதான் சார் வீரமணியுடைய இது, இவ்வளவுதான். வீரமணிக்கு அடுத்து யாரும் அவருக்கு மகன் அன்பழகன்,
கிட்டத்தட்ட 1,00,000 கோடிக்கு சொத்து இருக்கு. இவர் ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு அலையுது இந்த கோஷ்டி. இவ்வளவுதான் இவங்க சமூக நீதி போடலாங்க எல்லாம் இவ்வளவுதான் இவங்க கையில இருக்கும். இல்லை வேற எதுவுமே எதிர்பார்க்க முடியாது இவங்ககிட்ட. அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த கள்ளச்சாராயத்துக்கு சூத்திரதாரியே யார் அப்படின்னா, அது வந்து 2 எம்எல்ஏக்கள், அப்புறம் ஏவா வேலு, அப்புறம் செஞ்சி மஸ்தான், அப்புறம் பொன்முடி வரைக்கும் எல்லாம் வராது. இல்லை இன்னொன்று சொல்றேன், உண்மையான குற்றவாளியை தானே சார் கண்டுபிடிப்பாங்க. சிபிஐ விசாரணை பண்ணா என்ன செய்வாங்க? குற்றவாளியை யாரு குற்றவாளியை அவரை கண்டுபிடிப்பாங்க. அப்படி கண்டுபிடிப்பாங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்ததுனால தான் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டீங்க. அப்ப என்ன காரணம் சொன்னாங்க? தமிழக போலீஸ் தான் சுட்டது. அதனால இவங்க வந்து சிபிசிஐடி விசாரணை நடத்தினா இதுல உண்மை குற்றவாளி எல்லாம் வெளியே வரமாட்டாங்க, மறைச்சு விடுவாங்க. அதனால சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டாங்க. இப்ப இங்கேயும் கள்ளச்சாராய காரணத்துக்கு தமிழக போலீஸ் தானே காரணம், திறந்து விட்டது அவங்க தானே. அப்புறம் தமிழக ஆளுங்கட்சியில கூட எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் இல்லை இன்வால்வ்ங்கிறது வெளியே எல்லாருமே சொல்லிட்டாங்களே. அன்புமணி ராமதாஸ்ல இருந்து எல்லாருமே வெளிப்படையா சொல்லிட்டாங்க. விசாரணை நீங்க கொடுங்க, நடக்கட்டும். அவங்க குற்றவாளியா இருந்தா குற்றவாளி, நிரபராதினா நிரபராதின்னு சொல்லிட்டு போவாங்க, அவ்வளவுதானே. ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இவ்வளவுதான் வள்ளி அந்த மடியில கணம் இல்லைல்ல, திறந்து கொண்டு அனுமதியை கொடுக்க வேண்டியதானே, ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாரு மு.க. ஸ்டாலின்? இவ்வளவுதான். காப்பாற்றணும் சார் அவங்களுக்கு. குற்றவாளியை சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியே காப்பாற்றக்கூடியவங்க ஏவா வேலுவை காப்பாற்றணும்னு நினைக்க மாட்டாங்களா? இல்லைன்னா உதயசூரியன் எம்எல்ஏ காப்பாற்றணும்னு நினைக்க மாட்டாங்களா? இன்னொன்னு சொல்ல போனா மு.க. ஸ்டாலின் கூட அவங்க அப்பாவுக்கு கொள்கையை கரெக்டா பின்பற்றல. ஆனா உதயசூரியன் எம்எல்ஏ பின்பற்றிட்டு இருக்காரு, அது தெரியுமா? வெளியே தெரியாது. என்ன கொள்கை? என்ன கொள்கைன்னா, பொண்டாட்டி வந்து டீச்சர், அந்த அவருடைய மனைவி வந்து டீச்சர். ஆமா, அந்த மனைவி கூட வேலை பார்த்தது இன்னொரு டீச்சர் அம்மாவே ஆட்டை போட்டு வந்துட்டார், கல்யாணம் பண்ணிட்டார், 2வது பொண்டாட்டி. அடுத்து அங்கே கண்ணின்னு இன்னும் ஒரு கட்சியில வந்து அவங்க கல்யாணம் பண்ணாம இருந்தவங்க, அவங்கள சங்கராபுரம் தொகுதியில 2006 இவர் தான் கொண்டு எம்எல்ஏ நிக்க வச்சார் உதயசூரியன். அந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் கட்சி மேலிடத்துல கருணாநிதி இருக்கும் போதே. அதனால அவரை வந்து அந்த அம்மாவை கொண்டு அங்கே போய் வச்சு அவங்க எம்எல்ஏ ஆனாங்க. அவங்க வந்து இதே சங்கராபுரம் தொகுதியில எம்எல்ஏ இருக்கும்போது சின்ன சேலத்துல அவர் நின்று எம்எல்ஏ ஆனார், 2 பேரும் எம்எல்ஏ. அப்புறம் பார்த்தா இவரு கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட செயலாளர், அந்த அம்மா விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர். ஆமா, கடைசியில் பார்த்தா அவங்கள வைப்பாட்டி இப்போ பொண்டாட்டின்னு சொல்றாங்க. எனக்கு தெரியல, 3 கரெக்டா வந்துட்டா. கருணாநிதிக்கு 3 இதுன்னா இவருக்கும் கரெக்டா 3, அதுல கரெக்டா இருக்காருல்ல, அந்த அடிப்படையில தான். அப்புறம் இன்னொன்னு இருக்குதான், தெரியல. இப்படிப்பட்ட ஒரு ஆளு, இதுதானே திமுகனுடைய கொள்கை. நேர்மையா உண்மையா ஒழுக்கமா இருந்தா திமுகல தகுதி இல்லாதான ஆயிருவாங்கல்ல. இதெல்லாம் இருக்கிறதுனால அவங்கள வச்சிருக்காங்க. சரி, அப்படி நீங்க இவருக்கு வாருங்க, வசந்தம் கார்த்திகேயன். வசந்தம்ங்கிறது ஆக்சுவலா என்னது? ஒரு ரெஸ்டாரண்ட் பேரு. அங்க தியாக துருக்கம்னு ஒரு இடம் இருக்கு, அதுல பைபாஸ்ல ஒரு ரெஸ்டாரண்ட் ஒருத்தர் கட்டி வச்சிருந்தாரு. அந்த ரெஸ்டாரண்ட்டை ஏதோ மிரட்டி உருட்டி அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டாரு கார்த்திகேயன். அதனால இவரு வசந்தம் கார்த்திகேயனாக அப்புறம் பின்னாடி அறியப்பட்டாரு. இப்போ வசந்தம் கார்த்திகேயன் தான். என்ன தெரியுமா சொல்றாங்க? இந்த ஆள் மட்டும் அமைச்சர் ஆயிட்டான்னா அதோட அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டமே நாசமாயிருன்னு சொல்றாங்க. அவ்வளவு தூரம் நில அபகரிப்புல இருந்து எல்லாம், ரவுடித்தனத்துல இருந்து எல்லாமே கொடி கட்டி பிறகுதான். 2 பேருமே அதே வேலை தான் செய்யறாங்க. அவர் அப்படி பண்ணா மலையில கஞ்சா வளர்க்குறாங்க தெரியுமா உங்களுக்கு? ஊடுபயிர் 150 ஏக்கர்ல கருணாநிதி கல்வராயன் மலையில கஞ்சா வளர்த்துட்டு இருக்காரா, ஊடுபயிரா. அங்க போய் ஒருத்தர் கூட செக் பண்ணவே இல்லை இது வரைக்கும். சரி, கள்ளச்சாராயம் மட்டும் இல்ல, அங்க போலி மது கூட தயாரிச்சாங்க தெரியுமா கல்வராயன் மலையில? இப்பவும் இருக்கலாம், எனக்கு தெரியல. ஒரு வருஷத்துக்கு போன வருஷம் அங்க வந்து போலி மதுபான ஆலையே கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு காரணம் யாரு? அங்க இருந்த எஸ்பி மோகன்ராஜ். அவர் அங்க எஸ்பியா இருக்கும்போது தீவிரமா நடவடிக்கை எடுத்தாரு. கூடவே வந்து விழுப்புரத்துல தான் மாட்டினது. விழுப்புரத்துல ஒருத்தர் போலி மதுவை வித்துட்டு இருந்தா. போலி மதுன்னு என்னது? இப்போ தர்மபத்தினி கலிமொழி ஒரு சாராய ஆலையை வச்சிருக்கலாம். அதாவது திரு ஆரூரான் சர்க்கரை ஆலையை வாங்கி அப்படியே சாராய ஆலையை மாத்தி தஞ்சாவூர் பகுதியில வச்சிருக்காங்கல்ல, டிஆர் பாலு கூட சேர்ந்து. அதே மாதிரி இவங்க நிறுவனங்கள்ல தயாரிச்சு வருதுல டாஸ்மார்க்கு, அதுல வீரன் நக்கீரன் அது இதுன்னு பேர்ல எல்லாம் பிராண்ட் வச்சிருக்காங்கல்ல. இது மாதிரியான இதே லேபிள் இதே பாட்டில் இந்த மாதிரிப்பட்ட இதுல தயாரிச்சு கல்வராயன் மலையில தயாரிச்சு அவன் விற்க ஆரம்பிச்சுட்டான். அது எங்க விழுப்புரம் வரைக்கும் வந்துட்டு. விழுப்புரத்துல அதுங்க ஒருத்தன் மாட்டினான். அவன் யாரு? பழைய குற்றவாளி, கள்ளச்சாராயம் வித்தவன். இவன் கள்ளச்சாராயம் வித்தவன இவங்க வந்து முன்னாள் குற்றவாளிகளை வந்து அவன் இப்ப கண்காணிக்கும் போது, விழுப்புரம் மாவட்ட போலீஸ்காரங்க கண்காணிக்கும் போது இவன் கல்வராயன் மலையில சிக்னல் காணிக்குது. இந்த ஆளு அங்க எங்க போனான், பழையபடி வேலையை ஆரம்பிச்சான்னு சொல்லிட்டு அவன் எங்கன்னு தேடும் போது அவர் அங்க பழையபடி எடுக்கும்போது விழுப்புரம் பகுதியில் ஒரு போலி மதுபானம் வித்துட்டு இருக்காரு. என்னடா கள்ளச்சாராயம் வித்தது போக இப்ப போலி மதுபானம் விற்கிறான்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சிட்டு அப்படியே நேரே கல்வராயன் மலையில போகும்போது அங்க ஒரு வெங்கடேசன் ஒருத்தர் வந்து அவருக்கு இடத்துல ஒரு ஒத்தடி பாடல 2 கிலோமீட்டர் போனா அந்த இடம் மலைக்கு உள்ளால அங்க போய் அவங்க ஒரு டென்ட் கிண்டெல்லாம் அடிச்சு ஒரு செட் எல்லாம் போட்டு அங்க வந்து அதுக்கு தேவையான மெஷின்லாம் உள்ள வச்சிருக்காங்க. ஏன்னா கள்ளச்சாராயம் வடிக்கிறதுங்கிறது வேற ப்ராசஸ்,
இங்க வந்து இவங்க போய் மிஷின்லாம் வச்சுதான் அந்த போலி மதுபானமே தயாரிச்சு எப்படி அட்டைப்பட்டியில பேக் பண்ணுவாங்களோ அதே மாதிரி அட்டைப்பட்டி முதற்கொண்டு அங்க பேருக்கு லேபிள் எல்லாம் அடிச்சு கொடுத்துருக்காங்க. இது எப்படி அந்த வெங்கடேசன் மட்டும் செய்ததா இது? ஆனா இது மோகன்ராஜ் இருந்தனால அவரால் இதை வெளியே கொண்டு வர முடிஞ்சது, கொண்டு வந்துட்டாரு. ஆனா கடைசியில் அது யார் மட்டத்துல நின்று போச்சுன்னா அந்த வெங்கடேசன் இன்னொரு 3 பேர், சேலத்துல இருந்து ஒருத்தர், சின்ன சேலத்துல இருந்து ஒருத்தர், அப்புறம் கள்ளக்குறிச்சியில இருந்து ஒருத்தர், இவங்க தான் வடிச்ச மாதிரி கணக்குப்படி காட்டிட்டாங்க. மாட்டினதுனால இது வெளியே தெரிஞ்சுது. மாட்டலன்னா சரி அது பிறகு மோகன்ராஜ் வேற அவர் விஆர்எஸ் கொடுத்துட்டு போயிட்டாரு. 2023 ஜனவரி 2 ஜாயின் பண்ணாரு, டிசம்பர் 3 அவர் விஆர்எஸ்க்கான விளக்கத்தையும் அவர் கொடுத்துட்டாரு. இல்ல என்ன விளக்கம் கொடுத்துருக்காரு? தன்னுடைய மகள் பிரெக்னெண்டா இருக்காங்க, இந்த சமயத்தில் நான் கூட இருக்கணும், அதனால நான் ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு திமுக காரன் சொல்லி மிரட்டி ஒரு வீடியோ வெளியிட சொல்லி வெளியிட்டு இருக்காரு. அப்படித்தானே? அதான் உண்மை. 2023 டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி அவர் வந்து விஆர்எஸ் கொடுத்தார். அந்த விஆர்எஸ் கொடுக்கும்போது அந்த டைம்ல வந்த பத்திரிகைகளை எடுங்க, குறிப்பா தினமணி, தினமலரை எடுத்து பாருங்க. அதுல இந்த மோகன்ராஜ் எப்படிப்பட்டவர், என்ன மாதிரி எல்லாம் பண்ணாரு, இவர் எப்படி நேர்மையா நடந்துகிட்டாரு, இந்த விஷயம் அவ்வளோ இருக்கும். அதுல உள்ள விஷயங்கள் என்னெல்லாம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? இப்போ உள்ளதை விட்டுருங்க. அவரு அங்க சர்வீஸ்ல இருந்து ரிட்டையர்டா அந்த விஆர்எஸ் கொடுத்த அந்த டைம்ல வந்த செய்தியை தான் நான் பார்த்துட்டு நான் இதெல்லாம் கேதர் பண்ணேன். அதுல படிச்சு பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாவே இருந்துச்சு. அவர் தான் கண்டுபிடிச்சார். அவர் வந்தது வந்து கள்ளக்குறிச்சியில வந்து அந்த கனியாமூர் பள்ளிக்கூடத்துல, தனியார் பள்ளியில வந்து ஒரு ஸ்ரீமதிங்கிற பெண் வந்து அவங்க மர்மமான முறையில இறந்த உடனே அங்கே ஒரு பெரிய கலவரம் மூண்டுச்சு. கலவரம் மூண்டு பெரிய அது ரொம்ப நாள் அது இழுத்துக்கிட்டே போச்சுது. அதை சரி பண்றதுக்காக இடமாற்றம் செய்து கொண்டு வரப்பட்ட எஸ்பி தான் மோகன்ராஜ். சைலேந்திர பாபு அவர்கள் டிஜிபியா இருக்கும்போது அவர் இவர் பணியிலுங்க கொண்டு வந்தாங்க. ஏன்னா ஒரு திறமையான ஆள், நேர்மையான ஆள். ஒரு எஸ்ஐ லெவலில் 89 ஜாயின் பண்ணவர் படிப்படியாக வந்திருக்காரு. ரொம்ப ஸ்டைல் ஃபார்வர்டாக இருக்கிறனால இவர் வந்தால் அது சரியா இருக்கும்னு கொண்டு வந்தாங்க. அவர் அதே மாதிரி அந்த பிரச்சனை சுமூகமாக முடிச்சிட்டார். அந்த பிரச்சனை சால்வ் ஆன உடனே நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இது உருப்படியாக என்ன பிரச்சனை எல்லாம் இருக்குன்னு பார்க்கும்போது கள்ளச்சாராயம் வந்து தாறுமாறு அங்கே வியாபாரம் ஆகிட்டு இருக்கு. இதை அவர் கண்டுபிடிச்சு அதை ஒடுக்கணுங்கிற நிலைப்பாட்டில் வரும்போது, அதுவும் குறிப்பாக சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதி, ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியில தான் ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. அது போக இன்னும் 2 விஷயம். ஒன்று வந்து ரவுடிசம், இன்னொன்று வந்து ஒரு நம்பர் லாட்ரி. இது அவ்வளோ ரொம்ப தருகிட்டு ஓடி இருக்கு. அதனால இது அவ்வளோத்தையும் கட்டுப்படுறதுக்கு வந்து இந்த இதை அடிச்சு நொறுக்கும் போது தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. இது கள்ளச்சாராயத்தை ஒழிக்க ஆரம்பிக்கும் போது தான். நல்ல விஷயம் தானே சார்? அதுக்கு எதுக்கு எம்எல்ஏ போய் குறுக்க நிற்கணும்? அதுக்கு ஏவா வேலு எதுக்கு போய் குறுக்க போய் நிற்கணும்? அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. அவர் வந்து ஆனாலும் அதை கேட்கல. நேரம் மேல இடத்துக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் மூலமா மேல சங்கர் ஜுவால் வரைக்கும் அவர் அப்ரோச் பண்ணியிருக்காரு. யாரும் அவருக்கு உதவலை. கடைசியில உள்துறை செயலாளர் அமுதா ஐஏஎஸ் வரைக்கும் அவர் நேரில் வந்து பார்த்து மனுவெல்லாம் கொடுத்துருக்காரு. இவங்க யாருமே அவருக்கு எந்த இதுவுமே பண்ணல. அப்புறம் தான் பார்த்தாரு, இனிமே நம்ம இவ்வளவு வருஷமா நேர்மையான வாழ்க்கையை வாழ்ந்து விட்டோம், அதில் இனிமே நம்ம இந்த இதெல்லாம் கண் முன்னால இந்த அநியாயம் நடக்கலாம் பார்த்துட்டு நம்ம வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அம்மா சொன்ன மாதிரி மகள் எல்லாம் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. மகன் அவங்க எல்லாம் வெளிநாட்டில் போய் நல்லாவே இருக்காங்க. சரி, நம்ம மானத்தோட நம்ம பேரும் சொல்லிட்டு தான் அவர் வந்து இந்த வருஷம் 2024 மே மாதம் 31ஆம் தேதி அவர் வந்து பதவி ஓய்வு பெறக்கூடிய சூழ்நிலையில் 6 மாதத்துக்கு முன்னாடி 2023 பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி விஆர்எஸ் விருப்ப ஓய்வு கொடுத்துட்டு கிளம்பிட்டார். இப்போ அந்த சம்பந்தப்பட்ட செய்தி தினமலர்ல போட்டாங்க. அது எப்படி போட்டாங்கன்னா, இந்த சாவை முன்னவே யூகித்தவர், அவரு தீர்க்க தரிசனமா அவர் சொல்லிட்டாரு, இதெல்லாம் நடக்க போகுது, அதனால நம்ம போயிடுவோம்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னு சொல்லி ஒரு செய்தியை போட்டாங்க. உண்மை அது இல்லை. அவர் அப்படி இருந்திருந்தா கூட மே மாசத்தோட அவர் பேருவார். இது ஜூன் மாசத்துல தான் கள்ளச்சாராய சாவு நடந்துச்சு. அதனால அவருக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்காது. இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில அவர் ஒரு 6 மாசமா அந்த இது இருக்கும்போது இது நடந்துங்கிற மாதிரி இருந்திருக்கும்ல. அன்னைக்கு அவர் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முன் வந்தாரு. அன்னைக்கு இந்த மு.க. ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்து அதை அவரை கையை கட்டாம அவரை தடுக்காம அப்படியே விட்டுருந்தாலே கள்ளச்சாராயத்தை ஒழிச்சிருப்பாரு. அப்ப பாதிப்பு யாருக்கு? உதயசூரியன் எம்எல்ஏக்கும் வசந்தம் கார்த்திகேயனுக்கும் பிரச்சனை. அவங்களுக்கு வருமானம் போகுது. அப்ப இந்த ஸ்டாலின் கவர்மெண்ட் அவங்கள காப்பாற்றணும். கள்ளச்சாராய வியாபாரிகளாக இருக்கக்கூடிய அந்த மாவட்ட செயலாளர்களுக்கு சாதகமாக தானே களத்துல இறங்கினாங்க. நேர்மையான போலீஸ் அதிகாரி மோகன்ராஜுக்கு ஆதரவா இறங்கலையே அவங்க. இன்னைக்கு வந்து மோகன்ராஜ் அவர் தனியா உட்கார்ந்து இருக்கவரை போய் சொல்லி அவர்கிட்ட கேளுங்க, போன் பண்ணி கேளுங்க. நீங்க அங்க பதவியில இருக்கும்போது, நீங்க வந்து கள்ளக்குறிச்சி மாவட்ட சூப்பரண்டா இருக்கும்போது அங்க கள்ளச்சாராயம் இருந்தா இல்லையான்னு கேளுங்க, பதில் சொல்லிட்டு அவரு. அதெல்லாம் இருந்துன்னு சொல்லி தானே அன்னைக்கு டிசம்பர் மாசமே பத்திரிகைக்கு எல்லா இலையுமே நான் சொன்னது 2 டெய்லியே சொல்லிட்டேன். இது போக மற்ற பத்திரிகையிலும் எல்லா இலையும் வந்திருக்குது. அதுல வரும்போது அவர் மறுத்துக்கலாம், அப்படியெல்லாம் கிடையாதுங்க, நான் என் மகளுக்கு இதுக்கு தான், என்னுடைய பர்சனல் விஷயத்துக்கு தான். எல்லாரும் ரிசைன் பண்ணும்போது அதானே சார் சொல்லுவாங்க. உண்மையான விஷயத்த சொல்லக்கூடாதுங்கிறனால தானே அதை மாற்றி சொல்லிட்டு போகிறாங்க.
அவரு கடைசி காலத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். மிரட்டி வாங்கியிருக்காங்க, ஒரு வீடியோ போட வச்சிருக்கேன். ஏன்னா அண்ணாமலை இதை பத்தி கிளப்பி விட்டுட்டாரு, அதான் பிரச்சனை. தினத்தந்தியில தினமலர்ல வந்தது கூட இவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. இப்போ அண்ணாமலை அவர்கள் RS பாரதி அவர்களுக்கு 1 கோடி ரூபாய் மான நஷ்ட கேட்டு நோட்டீஸ் அமைச்சிருக்காரு. ஆமா, எதுக்காகன்னா திமுக, அதாவது இந்த கள்ளச்சாராய வியாபாரிகள் இருக்கதே திமுக மாவட்ட செயலாளர். வழக்கமா அவங்க தான் நோட்டீஸ் அனுப்புவாங்க. இப்போ இவர் நோட்டீஸ். ஆமா, அவரு அனுப்புனார். ஓகே, அவர் டாக்டர் ராமதாஸுக்கு அனுப்புனாரு, அன்புமணிக்கு அனுப்பிட்டு இருந்தாரு. இவங்களுக்கெல்லாம் 1 கோடி ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னாரு. அது போல பிஜேபி அவர் பிஜேபி தான் இதுக்கு காரணம்னு சொன்னாரு. கோர்ட்ல போய் சொல்லிட்டு அவர் பெரிய சீனியர் மோஸ்ட் லாயர் தானே RS பாரதி. அங்க போட்டு கோர்ட்ல போய் சொல்லிட்டு ஆமா நான் இந்த ஆதாரபூர்வமா பிஜேபி எல்லாம் இல்ல இருக்குன்னு சொல்லிட்டு அவரு சொன்னா சரியா இருக்கும்ல. அப்ப சும்மா பிஜேபியே வம்புகள் தவிர அண்ணாமலை தான் இல்ல பின்னாடி இருக்காருங்கிற மாதிரி எல்லாம் கதை கட்டி விட்டாங்கல்ல. நிறைய பேரை பேச வச்சாங்க. அண்ணாமலை தான் பங்கு இருக்கு, அண்ணாமலை தான் போலீஸ் ஆபீசரா இருந்ததுனால தமிழ்நாடு போலீஸ் எல்லாமே அவருக்கு கண்ட்ரோல்ல இருக்க மாதிரி எல்லாம் பில்டப் கொடுத்தாங்கல்ல. கொடுத்தது உண்மைதானே. அவருக்கு தகவல் வருதா இல்லையாங்கிறது வேற கதை. ஆனா தமிழக போலீஸ் யாரு கட்டுப்பாட்டுல இருக்கு? இந்த ஓங்கோல் முதலமைச்சர் இந்த MK ஸ்டாலின் காரு கட்டுப்பாட்டுல தானே இருக்கு. அப்புறம் அந்த துறைக்கு அமைச்சரே அவர் தானே. அப்ப அவருக்கு கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு துறை, ஒரு காவல்துறை அண்ணாமலை அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிட்டுனா நீங்க லாய்க்கில்லாத ஆளு தானே. முதலமைச்சருக்கு அப்புறம் என்ன எலிஜிபிலிட்டி இருக்கும் உங்களுக்கு? உங்க கட்டுப்பாட்டுல இல்லையா உங்க துறை அப்படின்னு நீங்க அதுக்கு பிறகு இருந்து எதுக்கு? கிளம்பி போங்க, அப்போ ராஜினாமா பண்ணுங்க. அவங்க கூட்டணியில் இருக்கிற கமலஹாசன் அவர்கள் அளவா குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அவர் அவர்களுடைய வீட்டு இந்த நிகழ்ச்சியில கோக்கைன் கொடுத்தவர் அந்த யோக்கியன் இங்க பாடம் நடத்துறாரு, அளவா குடிங்க. அப்ப குடிங்கிறத ஒத்துக்கிறாரு. இந்த குடிகார பேச சொல்றான்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்தா எனக்கு தாலி தான் இருக்கணும். அவருக்கு அங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அங்க சாகிறதெல்லாம் இவனு தானே சாகும். ஏன்னா அவர் நல்ல ஹை குவாலிட்டி இதை குடிச்சுக்கிறாரு, அளவா குடிச்சிட்டு அப்படியே இருந்துறாரு. என்ன நல்ல சாராயம் குடிக்கிறாரு அவர். அந்த செத்தவெல்லாம் கள்ளச்சாராயம் குடித்தாலும். அதாவது ஒரு ஆள் முன்னோடியாகவோ ஒரு கட்சி தலைவராகவோ இல்லைன்னா ஒரு வழிகாட்டி முதலமைச்சராகவோ வரணும்னா குறைந்தபட்சம் என்னைக்கு இந்த பொது வாழ்க்கைக்குங்கிற பேர்ல இப்படி அரசியல் கட்சி தலைவராக இல்லை அப்படியெல்லாம் அவதாரம் எடுக்கிறாங்களோ அதுல இருந்தாவது கொஞ்சம் யோகியனா இருக்கணும். அது ஒழுக்கமா இருந்தாலும் சரிதான், இல்லைன்னா அந்த குடி பழக்கமா இருந்தாலும் சரிதான். சீமானெல்லாம் ஒரு மொடா குடியானே. அவர் இருந்துட்டு பாடம் நடத்திட்டு இருக்காரு. இப்போ கள்ளச்சாராயத்தை பத்தி இவரு பாடம் நடத்துறாரு. அரசியல் எங்க போயிட்டு இருக்கு? அப்ப இது என்ன மாதிரியான ஒரு இது பாருங்களேன். அந்த வரதுக்கு முன்னாடி குடிச்சதை விடுங்க. ஒரு நாம் தமிழங்கிற கட்சி ஆரம்பிச்சாச்சு, அது வரை அதை விட வேண்டியது தானே. இவ்வளவு நாள் குடிச்சாச்சு போதும், எனக்கு மது வேண்டாம், சிகரெட் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். அது போய் வைகோக்கும் வாங்க, அது சிகரெட் கம்பெனி நடத்திட்டு இருக்கு. ஏகப்பட்டவருக்கு கேன்சரை உருவாக்கிட்டு இருக்குது. அது இங்க அரசியல்ல பெரிய யோக்கியமாய் பேசிட்டு இல்லை என்ன எல்லாம் முரண்பாடா இல்லையா இது? அதே தான் இவங்களுடைய லட்சணமே தான். அதனால இந்த இதை பொறுத்த வரைக்கும் கள்ளச்சாராயத்தை பொறுத்த இன்னும் நிறைய சம்பவங்கள் அங்கே இருக்கு சார். அந்த மலையில இருக்கக்கூடியெல்லாம் அப்பாய்கள் கொஞ்சம் பேர் தான் இப்போ பட்டதாரி ஆயிருக்கான். அவங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது. மலையில கல்வராயன் மலையில எந்த வேலையும் கிடையாது. கடுக்காய் அங்கே அதிகமாக விளையுது. அது இயற்கையா விளைஞ்சு கொட்டுது. அதை அந்த பெண்கள் அதை சேகரித்து அதை வித்துருக்காங்க. முதல் கட்டமா அவங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடினா அவங்களுக்கு நல்ல விலை கிடைச்சிருக்கு. ஒரு மூட்டை கடுக்காயை சேகரித்து கொடுத்தாங்கன்னா ஒரு 800 ரூபாய் 900 ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு ரூபாய் கிடைச்சிருக்கு. அதாவது இந்த இடைத்தரகர்கள், அதாவது சின்ன சேலம் அப்புறம் கள்ளக்குறிச்சி இந்த பகுதியில் உள்ள இடைத்தரகருக்கு போய் இதை வாங்கி அப்புறம் அதை நல்ல விலைக்கு அவங்க விற்று நல்ல லாபம் சம்பாதிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு அவந்த கூட்டுக்கலவாணி எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்ன உங்களுக்கு தான் ஒன்றும் நாலேஜ் கிடையாதுல்ல மலையில் இருக்கவங்களுக்கு. அவங்க சொன்னாங்க இல்லைங்க இப்போ 400 ரூபாய்க்கு தான் போகுதுன்ட்டாங்க. அப்பவும் வேற வழி இல்லாமல் அந்த அப்பாவி மக்கள் 400 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. வருஷத்தில் ஒரு சீசன் அது. அக்டோபர் மாதத்துல இருந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் ஒரு சீசன். அதில் கிடைக்கிறது தான் இது அந்த பெண்கள் எல்லாம் அதை விற்று அது ஏதோ ஒரு சொற்ப வருமானம் கிடைச்சிது. அதுலேயும் மண் விழுந்துச்சு. அடுத்த கட்டமாக என்ன போச்சுன்னா, இதெல்லாம் எங்கே போயிட்டு இருந்துச்சுன்னா எல்லாம் இந்த வாணியம்பாடி ஆம்பூர் இந்த பகுதியில் உள்ள தோல் பதனிடம் தொழிற்சாலைகளுக்கு வாங்கியிருக்காங்க. இவங்க எல்லாம் கெமிக்கலுக்கு மாறிட்டாங்க. எங்களுக்கு கடுக்காய் வேண்டான்னு விட்டுட்டாங்க. விட்ட உடனே அதுவும் இவங்களுக்கு பிரச்சனை ஆகி போச்சு. அப்புறம் கடுக்காய்க்கு வேல்யூ எல்லாம் போனோடனே எப்படியாவது ஒரு கடுக்காய் தொழிற்சாலை வேணும்னு இப்போ அவங்க ரொம்ப நாளாக கோரிக்கை வச்சுருக்காங்க. அதுக்கு அந்த ஃபாரஸ்ட்ல அப்போதைய இருந்த அதிகாரிகள் எல்லாம் கொஞ்சம் ஒத்துழைச்சி மத்திய அரசுக்கு பரிந்துரை பண்ணியிருக்காங்க. இந்த பாலபோன மாநில அரசு கண்டுக்கலை. சரி, மத்திய அரசுக்கு பரிந்துரை பண்ணோன்னா 2017 மோடி கவர்மெண்ட்ல இருந்து அதுக்கு ஒரு விடிவு காலம் ஒரு 25 லட்சம் ரூபாயில ஒரு கடுக்காய் கம்பெனி ஆலை அங்கே தொடங்கியிருக்காங்க. கரெக்டாக சொல்கிறதா இருந்தால் கரியாலூர் அங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஒரு ஆலையை தொடங்கி அதில் இந்த கடுக்காய் அது ஒரு மருத்துவ குடம் உள்ளது. இதெல்லாம் பண்ணி எடுத்து தொடங்கி அது போயிட்டு இருக்கும்போது அதை திடீர்னு அதிகாரிகள் ஒத்துழைக்காத காரணத்தினால் அது மூடப்படுகிறதுன்னு மூடிட்டாங்க கடுக்காய் ஆலை. இது ஒரு எபிசோடு. அடுத்த சீன் இப்போ சொல்கிறேன். போன வருஷம் 2023 சட்டசபை கூட்டத்தொடர் நடக்குது. அதில் அதே சங்கராபுரம் தொகுதி எம்எல்ஏ
உதயசூரியன் அவர் வந்து சட்டசபையில் ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. எங்களுக்கு வந்து மலையில் வந்து கடுக்காய் நிறைய விளையுது, அந்த கடுக்காய்க்கு ஒரு கடுக்காய் ஆலை ஒன்று அமைக்கணும், அதுக்கு வந்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் கருணை காட்டி எங்களுக்கு இதை கொண்டு வரணும்னு சொல்கிறாரு. அதுக்கு ஒரு வியாக்கியானம் வேற பேசியிருப்பார். காலையில் இஞ்சி, மத்தியானம் அது இதுன்னு எதெல்லாமோ சொல்லியிருப்பார். சொல்லி எடுத்து அழகாக ஒரு சொற்றொடரோட அழகாக பேசினார். பேசின உடனே அதுக்கு ஒரு பதில் கொடுத்த தங்கம் தென்னரசு வந்து, நாங்கள் உங்களுக்கு கடுக்காய் கொடுக்குறவங்க கிடையாது, நாங்கள் வந்து உங்களுக்கு தொழிற்சாலையை ஆரம்பிச்சிருவோம்னு சொன்னார். ஒரு வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் அங்கே ஆரம்பிக்கலை. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்கு. 2021 சட்டமன்ற தேர்தலின் போது கள்ளக்குறிச்சி தொகுதி கள்ளக்குறிச்சி மாவட்ட திமுக தேர்தல் அறிக்கையில் மாவட்டந்தோறும் வெளியிட்டாங்க. அதுல இந்த கடுக்காய் தொழிற்சாலை ஒரு முக்கியமான ஒரு வாக்குறுதி. இன்னும் நிறைய கொடுத்துருக்காங்க, ஒரு மண்ணு நிறைவேற்றலை, இதுவும் ஒன்று. இதை வந்து கொடுத்துட்டு இப்போ சட்டசபையிலையும் போன மாதம் அந்த தேர்தல் வாக்குறுதி அறிக்கையில் ஒன்று, அப்புறம் 2023 சட்டசபையில் ஒருக்க பேசியாச்சு, அதோட முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு வரைக்கும் கடுக்காய் ஆலையும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இருந்த ஆலையை வந்து மூடும்போது இந்த இவர் தான் எம்எல்ஏ. 2017 ஆரம்பிக்கப்பட்டது, அதுக்கு பிறகு மூடும் போதும் இவர் தான் எம்எல்ஏ. உதயசூரியன் தான் அந்த தொகுதி, சங்கராபுரம் தொகுதி எம்எல்ஏ. ஏன் அவர் அதை தடுக்கலை? அந்த கடுக்க ஆலை வந்து அந்த மக்களுக்கு முக்கியமானது. இது சின்ன ஆலை தான், இதை கொஞ்சம் விரிவுபடுத்தி பெரிய ஆலை ஆக்கணுங்கிறத முயற்சியில் தானே அவர் இறங்கியிருக்கணும். அதை ஏன் மூடும்போது இவர் தடுக்கலை அப்படின்னா, மூடுனதே இந்த ஆளு தான். என்ன பிரச்சனைன்னா, இந்த கடுக்காயை வச்சுதான் சாராயமே காய்ச்சிட்டு இருக்காங்க. கல்வராயன் மலையில வடிக்கிற சாராயத்துல முக்கியமான ஒரு மூலப்பொருள் கடுக்காய். அந்த கடுக்காயை அதுல மிக்ஸ் பண்றதுனாலதான் அது வீரியம் கூடின ஒரு சாராயமா இருக்கு. அந்த கள்ளச்சாராயம் டாஸ்மார்க்கில் விற்கிற மதுபானத்தை விட கல்வராயன் மலையில் உள்ள கள்ளச்சாராயத்துக்கு மதிப்பு கூடினது. இல்லைன்னா அதை விரும்பி குடிமகன்கள் இல்லை குடிகாரன்லாம் அதை குடிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து ரேட்டு கம்மியா இருக்கு, நல்ல குவாலிட்டியா இருக்கு, போதை நல்லா வருது. இதுதான் அதனுடைய உண்மையான சூத்திரம். அப்ப அந்த கடுக்காய் வந்து 4-5 மாசம் தான் அது கிடைக்கும். இதை வாங்கி சேகரிச்சு நீங்க மலையிலே வச்சாதான் ஒரு வருஷம் அந்த ரவுண்ட் த கிளாக் நீங்க சல்லாய் சாராயம் காய்ச்சிக்கிட்டே இருக்க முடியும். இதுதானே யதார்த்தமான உண்மை. இப்படிப்பட்ட இதைத்தான் வந்து இவங்க செய்து மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்க வெளியே கொண்டு வரணும். அந்த நான் இன்னொன்னு சொன்னேன் பாத்தீங்களா, போலி மது ஆலையும் அங்க நடத்துனாங்கன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அதுலயும் சூத்திரதாரி வந்து இவங்க 2 எம்எல்ஏகள் தான், 2 மாவட்ட செயலாளர் தான். அதுலயும் பின்புலத்துல இருந்து பண்ணது. அது ஒன்றும் திடீர்னு ஒரு வாரம் மட்டும் நடத்தினதெல்லாம் கிடையாது. அது வருஷ கணக்காக அவங்க நடத்தியிருக்காங்க. அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சனால அது போலி மதுபானம்ங்கிறது கண்டுபிடிச்சு அதெல்லாம் பண்ணனால அதுல 4 பேராக பலிகடா ஆகிட்டாங்க. அதே மாதிரி இப்ப கண்ணுக்குட்டி அப்புறம் பன்னிக்குட்டின்னு ஒரு 4 பேரை சேர்த்து இப்போ பலிகடா ஆக்கி இதோட முடிச்சுடுவாங்க. எங்க 2023 இதே மாதிரி 22 பேர் செத்தாங்க. அன்னைக்கு நான் வந்து சர்வாதிகாரியா மாறிடுவேன்னு சொன்னாரு. இன்னுமா ஆகல. ஆக வேண்டியதானே சர்வாதிகாரியா? ஒன்றும் கிடையாது. பில்டப்பு, வாய்னால வடை சுடுவாங்க, முதலமைச்சர் சுடுவாரு, மக்களை நல்லா ஏமாத்துருவாரு, ஒரு நாடகம் போட்டுட்டு இருக்காங்க. எதுக்குங்க? போன வருஷம் திடீர்னு இந்த இதுல 22 பேர் கள்ளச்சாராயத்துல மரக்காணத்துலையும் செங்கல்பட்டுலையும் செத்தாங்கன்னு சொன்ன உடனே எதுக்கு முதலமைச்சர் பதறி அடித்து ஓடினார்னு நினைக்கிறீங்க? அப்ப எனக்கு இந்த கேள்வி உண்டு. எதுக்கு திடீர்னு 10 லட்ச ரூபா கொடுக்குறாரு? அதாவது விருதுநகர்ல வந்து பட்டாசு தொழிற்சாலையில வேலை பார்க்கறது வயிற்று பிழைப்புக்காக போய் வேலை பார்க்குறாங்க. அங்க நடக்கிற விபத்துல செத்து போயிடுறாங்க. அது 200 ரூபா 300 ரூபா சம்பளத்துக்கு போகக்கூடியவங்க வயிற்று பிழைப்புக்காக நேர்மையா உழைச்சு சம்பாதிக்கணும்னு போறாங்க, உழைச்சு குடும்பத்தை காப்பாற்றணும்னு போறாங்க. அங்க நடக்கிற விபத்துல அந்த பெண்கள் செத்து போயிருது. எத்தனை ரூபா இவங்க இது கொடுத்தாங்க? நிவாரணம் முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து கொடுத்தாரு. அங்க அந்த மக்களுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க? 1 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய். இங்க குடிகாரன் கள்ள சாராயத்தை குடிச்சிட்டு செத்தா அதுக்கு எதுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்குறாரு? அந்த கொஸ்டின் எனக்கு வந்துச்சு போன தடவை வரும்போது. என்ன இப்படி கொடுக்குறாரு? திடீர்னு என் பதட்டமாயி ஓடி போறாரு. கள்ளச்சாராயத்தை குடிச்சு செத்தான், அவ்வளவுதானே. அதுக்கே ஒரு இவ்வளவு பதட்டம் வரான்னு பார்த்தா நீங்க அதுக்கு உள்ள நோண்டுனீங்கன்னா அதுல 2 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. திமுக மாவட்ட செயலாளர் 2 பேர், அதான் உதயம் கார்த்திகேயனும் அப்புறம் வந்து உதயசூரியனும் 2 பேரும் இருக்காங்க. வசந்தம் கார்த்திகேயனும் உதயசூரியன் எம்எல்ஏ உள்ள இருக்காங்க. அதுக்கு உள்ளால இன்னும் டீப்பா விசாரணை நடத்தீங்கன்னா ஏவவேலு உள்ள வருவார். அப்புறம் சைடுகளை வந்து செஞ்சு மஸ்தானும் வருவாரு. அப்புறம் இந்த பக்கமா வந்து பொன்முடியும் வராரு. இவ்வளவு பேர் உள்ள வராங்க. அப்ப இவ்வளவு பேரை நீங்க விசாரணை நடத்தினீங்கன்னா, விசாரணை நடத்த வேண்டிய விதமா நீங்க நடத்தினீங்கன்னா அவங்க வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்கார கையை காட்டுவாங்க, நேரே அந்த பக்கமா கையை காட்டி விடுவாங்க. இப்போ அதை தடுக்கணும்னா சிபிஐ விசாரணை வேண்டாம், இல்லைன்னா நடத்த வேண்டியதானே. அதுல ஒண்ணு உங்களுக்கு தான் மடியில கணம் கிடையாதுல்ல, பண்ணிட்டு போலாம்ல. இதுதான் காரணம், வேற எதுவுமே கிடையாது.